அவசர கால பேரிடர்களின் போது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நிவாரணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். தலைமை அலுவலகம் 1989 1989. இந்த தொலைபேசி இலக்கம் 24 மணி நேர சேவையாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம். வாட்ஸ்அப் இலக்கம் கொடுத்துருக்காங்க 0094, அதாவது நம்மளுடைய கோட் இலக்கம். அப்படி இல்லாத பட்சத்தில் 071 98 02 822, அதாவது மொபிட்டல் இலக்கம் இது. 071 98 0, அதாவது 02 822. இதில் வாட்ஸ்அப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அவசரகால சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்றால் உங்கள் தகவல் அலுவலகத்தின் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தெரிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. மாகாணம் மற்றும் மாவட்ட அலுவலகங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் பேர்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான் இதில் இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் கடைசியிலையும். அதை பார்த்து நீங்கள் அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஹாலியலை, அதே போல் நோரலியா, அம்பார், திருகோணமலை, வவுனியாவ, யாப்பனி, ரத்னபுர, அனுராதபுர, மகானுவர, தங்கல் ஏரியாக்கள் பெயர்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் காண்டாக்ட் நம்பர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் நம்பர் சொல்லக்கூடாது, அதால் நான் ஃபோட்டோவாக போடுறேன். குருநாகல, மதுகம, மரகலப்பு, தம்புல், ஹலாவத்த, கால், கிளிநொச்சி, பொலன்னருவு, மொன்றாகல். இதுதான் ஏரியாக்கள். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம். குடும்பங்களுக்கு நிவாரணம். சார் என்ன சார் நிவாரணம் கொடுப்பீங்க? ஒரு 5 கிலோ அரிசியும் 2 மீன் டின்னும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டுமா? இல்லை, நம்ம இதை எதிர்பார்க்கணும். ஓகே, இதை கட்டாயம் இவங்களுடைய நடவடிக்கை என்ன மாதிரி வெளிநாட்டு தொழிலாளர்களை வழி நடத்துகிறாங்க, அவங்களுக்கான சலுகை என்ன அப்படின்றத வெயிட் அண்ட் சி. இல்லை, இந்த வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டு பணத்தை அனுப்பி தான் இன்றைக்கி நாட்டை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறோம். வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. வெளிநாடு தொழிலாளர்களுடைய பணம் மட்டும்தான் தற்போதைக்கு நாட்டை கட்டி எழுப்புது. அதே மாதிரி இப்போ கூட இந்த அக்கௌண்ட் நம்பர் இஷ்யூ பண்ணி வெளிநாடுகளில் இருக்கிறவங்க உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அவங்க முடிஞ்ச பணத்தை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது, எல்லாரும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, இதே இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய வீடுகள், இன்றைக்கி எத்தனையோ பேர் வீடுகள் இல்லை. நிறைய பேருக்கு வீடுகளே இல்லை. தகர கொட்டாயும் சின்ன சின்ன வீடுகளாகவும் இருந்து அந்த வீடுகள் கூட இல்லை. மலையக மக்கள் 190% பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதையும் தாண்டி பல பகுதிகளிலையும் இன்னும் எத்தனையோ மக்களோட வீடுகள் தாண்டி இருக்குது. அவங்களுடைய நிலம், அவங்களுடைய பயிர், அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய வாகனங்கள் அப்படின்னு எல்லாமே சேதமாகி இருக்குது. பாரபட்சமின்றி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பாரபட்சமின்றி தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு இப்போதைக்கு நாட்டில் நிலவுற இந்த அசாதாரண நிலைமைக்கு சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த பாதிப்புகளுக்கு சரியான நிவாரணம் கொடுக்கணும். இந்த அரிசி, சீனி, பருப்பு, 1/4 கிலோ தேயிலத்தூள், அப்போ வேற என்ன 2 செமண்டின், இதை நிவாரணமாக கொடுத்து மூழ்கி பூசலாம் அப்படின்னு நினச்சிங்க, நிச்சயமாக அது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம்
சம்பாதிப்பீங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்ன மக்களை நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் உங்களுடைய வீடு எத்தனையோ விடயங்களில் நீங்கள் உடைமைகள்ல இருந்து எல்லாத்துலேயுமே இழந்து நிற்கும் போது வெளிநாட்டில் இருக்கிறீங்க, நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிலைமை குறைஞ்சது உங்களுக்கு லாஸ்ட் ஆகி இருக்கிறது ஒரு 50 லட்சம். ஆஃப்டர் ஆல் ஒரு 25 லட்சம் சரி, பாதிக்கு பாதி சரி உங்களுக்கு நிவாரணமாக கிடைக்கணும். வெள்ள நிவாரணம், அந்த நிவாரணம், இந்த நிவாரணம்னு வேறு வேறையா ஏதாவது வந்தாலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு தனியாக அவங்களுடைய பிரச்சனைகளுக்குன்னு ஏதாவது ஒரு பங்களிப்பு வழங்கியே ஆகணும். இந்த அரிசி சீனி பருப்போட நிறுத்தலான்னு நினச்சிங்க, ஏற்கனவே உங்கள் சலுகையால் இந்த வெளிநாடுகளில் சீரம் சிறப்புமாக செம்மையாக இருக்கிறோம் இல்லையா? வீடுகளில் பிரச்சனை இல்லை, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மாதம் மாதம் சம்பளம் கிடைக்குது, போனஸ் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது போதாதுன்னு இந்த மாதிரி 1/4 கிலோ 1/2 கிலோ பொருட்களோட வந்து இன்னும் எங்களுடைய உணர்வுகளை தூண்டாதீங்க, சீண்டாதீங்க. செய்கிறதா இருந்தால் சரியாக ஜெனுவினாக செய்யுங்க. இல்லையா வாயையும் பொத்திக்கிட்டு உங்கள் பாட்டில் இருங்க. அரசாங்கம் என்ன செய்தோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை நாங்கள் தனியாக கவனிச்சிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதிட்டு போங்க. 1/4 கிலோ 1/2 கிலோ அரிசியும் சீனியுமா வேணும் உங்களுக்கு? அதுக்காக எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலேருந்து $1 அனுப்பினீங்க நாட்டுக்கு? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.